பெண் பிள்ளைகள் பூப்படைவதை பற்றி எண்ணற்ற மூட நம்பிக்கைகள் காணப்படுகின்றது. மாதவிடாய் என்பது பெண் பிள்ளையொன்றின் இயற்கையான வளர்ச்சியில் ஒரு பகுதியாகும். இயற்கையாக ஏற்படும் மாதவிடாய் முதலாவது முறையாக ஏற்படும் போது எமது கலாச்சாரத்தில் அது மெச்சி கொண்டாடப்படுகிறது. உதிரப்போக்கு ஏற்படும் நாட்களில் இறைச்சி, மீன் போன்ற புலாம் உணவு வகைகள் சாப்பிடக்கூடாதுதானே. அதனால் பாடசாலை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றாலும் கூட இறைச்சி மற்றும் மீன் போன்ற புலாம் உணவு வகைகள் சாப்பிடக்கூடாது. இது மற்றொரு தவறான மூடநம்பிக்கையாகும். இது வளர்ச்சியின் படிநிலை என்பதால் புரதத்துக்கான தேவை போதிய அளவு பெற்றுக்கொள்வதற்கு மீன், இறைச்சி, பால், முட்டை போன்ற புரதச்சத்து செறிவான உணவு வகைகள் உட்கொள்வது மிக அவசியமானது. பாடசாலைக்கு செல்வதற்கும் மற்றும் தினசரி செயற்பாடுகளை செய்வதற்கும் இவை தடையாக அமைந்துவிடக்கூடாது. மாதவிடாய் நாட்களின் போது குளிப்பதனூடாக உதிரப்போக்கு அதிகரித்து பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக கூறப்படுவது ஒரு தவறான செய்தியாகும். பொதுவான நடைமுறையில் மாதவிடாய் ஏற்படுவதை உடல் சுகையினம் என குறிப்பிட பழகியிருந்தாலும் அது உடல் சுகையினம் அல்ல. இக்கால பகுதியில் இரத்தப்போக்கு ஏற்படுவதால் சுத்தமாக இருப்பது மிக முக்கியமானதாகும்.